to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 30th September 2021. Let's go into the analysis. The first article for the day is Prop shows use of toxic material in the firecrackers. ஸோ சிபிஐ வந்து ஒரு ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேரியம் அண்ட் சால்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 2017 என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் பேன்ஸ் த யூஸ் ஆஃப் 5 கெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ்னா ஆன்டிமனி, லித்தியம், மெர்க்குரி, அர்சனிக் அண்ட் லெட். ஸோ அதெல்லாம் வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பை த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இன் தி ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே 2018 Supreme Court bans the use of firecrackers that are so loud and toxic. So ரொம்ப டாக்ஸிக் அண்ட் லவுடாக இருக்கிற ஃபயர் கிராக்கர்ஸையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ரீன் கிராக்கர்ஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பெர்மிட் பண்ணாங்க. ஒன்றா க்ரீன் கிராக்கர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரெடியூஸ்ட் எமிஷன் வந்து ரொம்ப கம்மியானதாக இருக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் பெட்டிஷன்ஸ் யார் ஃபைல் பண்ணாங்கன்னா, ரெண்டு ஒரு சில்ட்ரன் தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க த்ரூ தேர் ஃபாதர்ஸ் ஃப்ளாகிங் ஏர் பொல்யூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி டேயும் வந்து செலிப்ரேஷன் தான், பட் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக வந்து யோசிக்கணும். பிகாஸ் நம்மளை சுற்றி ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம டெஃபினட்டாக யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி நிப்பா ஆன்டிபாடிஸ் ஃபவுண்ட் இன் பேட் சாம்பிள்ஸ் இன் கேரளா. ஸோ நிப்பா வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக் அப்படின்னா அனிமல்ஸ்ல இருந்து பிளான்ட்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலேசியா, அங்கே தான் வந்து 1998 வந்து இது ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆச்சு, ப்ரோக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் 1999. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே நாம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து டொமஸ்டிக் பிக்ஸில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் டாக்ஸ், கேட்ஸ், ஹார்ஸஸ், ஷீப் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட நேச்சுரல் ரிசர்வாயர், நிப்பா வைரஸோட நேச்சுரல் ரிசர்வாயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் பேட்ஸ். அதுதான் வந்து இதோட நேச்சுரல் ரிசர்வாயர். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்ல இருந்து தான் இப்படி ஒரு வைரஸே வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து இருக்கும் டெஃபினட்டா. இதுக்கு வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கல இன்னும். இஃப் தே ஆர் அஃபெக்டட் பை நிப்பா வைரஸ்னா தே வில் பி கெப்ட் இன் தி ஐசியூவில் வச்சு தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி நிப்பா வைரஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஃப்ளை ஆஷ் ஸ்டில் ஸ்டாக்கிங் தி பக்கிங்ஹாம் கெனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NGT, அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் we have to know about the fly ash. So it is called fly ash because it is transported from the combustion chamber by exhaust gases. So it is collected from the exhaust gases ல இருந்து கலெக்ட் பண்றாங்க by electrostatic precipitators or bag filters. So electrostatic precipitator அப்படின்னா it is a filtration device that is used to remove the fine particles like smoke and fine dust from the flowing gas. So flow ஆயிட்டு இருக்க கேஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator வந்து அந்த கேஸ்ல இருக்கிற ஃபைன் டஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணும். ஸோ அதை தான் வந்து ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator தான் வந்து யூஸ்வலி வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷோட காம்போசிஷன் சிலிகான் டை ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு. இதோட யூசஸ் வந்து கான்கிரீட்ல, சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ரோட் பேஸ், மெட்டல் ரெக்கவரி அண்ட் மினரல் ஃபில்லர்ஸ். ஸோ இதில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன்ஸ். ரொம்ப டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன்ஸ். அது வந்து தே கேன் ட்ரிகர் ஹார்ட் டிசீஸ் ட்ரிகர் பண்ணும், கேன்சர் ட்ரிகர் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அண்ட் ஸ்ட்ரோக் இது எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இது வாட்டரோட கம்பைன் ஆகும்போது லீச்சிங் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன் கிரவுண்ட் வாட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கிங்ஹாம் கெனால்ல இந்த இதில் வந்து இந்த பிரச்சனை தான்.
இந்த பக்கிங்ஹாம் கெனால்ல வந்து ஃப்ளை ஆஷ் வந்து போய் செட்டில் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க அந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து என்ன ஆகுது, டீப்ளீட் ஆகுது, கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது அதுலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது சாயிலையும் வந்து பொல்யூட் பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ரூட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி ட்ரீஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர்மி டு கெட் 25 advanced light helicopters at 3,850 crore. So Defence Acquisition Council they accorded approval of capital acquisition எதுக்காக அப்படின்னா 3 servicesக்கு at an estimated cost of 13,165 crore. ஸோ என்னென்ன கீ ப்ரப்போசல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ், கைடட் மியூனிஷன்ஸ் அண்ட் ராக்கெட் அம்யூனிஷன் இது எல்லாமே தான் வந்து இதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக லைட் ஹெலிகாப்டர், அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா to improve its integral lift capacity, ensuring its operational preparedness. ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கலை. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% லைக் ஒரு 50% வந்து நாம் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாகவே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப் தீஸ் procurement for 11,486 crore were from domestic sources. ஸோ டொமஸ்டிக் சோர்சஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DAC also approved a few amendments to the defense acquisition procedure as a part of business process re-engineering to ensure further ease of doing business for the industry as well as measures to enhance the procurement efficiency and reduce the timelines, the statement said. So the DAC வந்து அதில் நிறைய amendments கொண்டு வந்திருக்காங்க. அந்த procurement procedureல நிறைய amendments கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் வந்து இன்னமும் ஈஸியாக வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. So next is about India-Australia sign terms of reference. So the terms of reference இந்தியாவும் ஆஸ்திரேலியா நேவியும் வந்து terms of reference sign பண்ணியிருக்காங்க for the conduct of Navy to Navy talksக்காக under the framework of joint guidance for India-Australia Navy to Navy relationship documents. So இந்த document வந்து ரொம்ப important in consolidating the shared commitment to promoting peace, security, stability promote பண்றதுக்கு, prosperity இந்த Indo-Pacific regionல வந்து promote பண்றதுக்காக. So the highlights of the document included close cooperation in regional and multilateral organizations like Indian Ocean Naval Symposium IONS-ல, Western Pacific Naval Symposium-ல and Indian Ocean Rim Association IORA. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து இதை பற்றி எல்லாமே வந்து இதில் பேசியிருக்காங்க. அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் டிஃபைன்ஸ் த பர்பஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட பர்பஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் மீட்டிங், நெகோசியேஷன் ஆர் எனி சிமிலர் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் அக்ரீட் டு ஒர்க் டுகெதர் டு அக்கம்ப்ளிஷ் அ காமன் கோல். ஸோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து காமன் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன மீட்டிங், எப்பெல்லாம் மீட்டிங் நடக்கலாம், என்னென்னலாம் நெகோஷியேட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் என்னது, அதை பற்றி எல்லாமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி 24 lakh pre-primary students to get the meals. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 26-year-old நேஷனல் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஒரு 11.8 crore கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து மிட் டே மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த நேமை PM போஷான் சக்தி நிர்மான் ஸ்கீம் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து இப்போ வந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் 1 to 8. இப்போ வந்து ப்ரீ பிரைமரி ஸ்கூல், அதாவது கேஜிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து மிட் டே மீல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் அண்டர் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஆனால் மித்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, அதுலலாம் எந்த ப்ரோக்ரஸும் இல்லை. லைக் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னாங்க, அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷனில் இதில் இன்க்ளூட் பண்ணலை. So the PM Poshan scheme has been approved for the next 5-year period from until 2025-26 வரைக்கும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து it will improve the nutritional status, encourage education and learning and increase the enrollments in the government schools. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அதை என்கரேஜ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். So the scheme aims to focus on holistic nutrition goals, Ministry of Officials. So the ministry வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மெயின் எய்ம் வந்து holistic whole nutrition வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இதோட பிரைமரி கோலே அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. So that's all about this particular article. Next is the scheme before its time. அதாவது நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் டிஜிட்டல் ஹெல்த் கார்டு, யூனிவர்சல் ஹெல்த் ஐடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ மோடி அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ எல்லா சிட்டிசனுக்கும் வந்து வாலண்டரி தான் அந்த யூனிவர்சல் ஹெல்த் ஐடி வந்து வாங்குறது. ஸோ இது வந்து ஒரு 14-digit ஹெல்த் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்
that will uniquely identify every citizen and வந்து நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாமே டேட்டா வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுத்தோம், எந்த டாக்டரை மீட் பண்ணோம், அவர் என்ன மெடிகேஷன் கொடுத்தாரு, என்ன டயக்னோஸ் பண்ணாரு, ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்கும் நம்மளோட ஹெல்த் ஐடியில். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரெபாசிட்டரி இருந்தது அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து சில பேர் வந்து நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து மறந்துடுவாங்க, இல்லைனா வந்து டாக்டர்ஸ் வந்து மறைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு யூனிக் ஹெல்த் ஐடி இருந்ததுன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க அண்ட் நம்மளை ட்ரீட் பண்ணுறதுக்கு இன்னமும் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா போதும், நேம், மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் அது மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது கொண்டு வரதுனால வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஹெல்த் குவாலிட்டி கிடைக்குமா, ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் சிஸ்டம் இருக்குமா அப்படின்னா அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இவங்க வந்து எதுவுமே கொடுக்கல. பட் எக்ஸ்பேண்டிங் த ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப கம்மியான ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் வந்து என்னன்னா வந்து நம்மளோட பர்சனல் டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். ஸோ ப்ரைவசி இஷ்யூ வந்து டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ் பண்ணுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஃபண்டமெண்டல்ஸ் டு பி ஃபிக்ஸ்டு ஃப்ரம் தி குரூப் அப். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டமே நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்து நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.